Good morning, Devika. Good morning, Devika. Good morning, miss. கேக்குதா கதைக்கு கதைக்கிறது கேக்குதா? ஓ மிஸ் வழங்குது. ரைட் ரைட். எலெக்ஷன் போட்டுட்டீங்களா? போயிட்டு வந்துட்டீங்களா? ஓ மிஸ் அம்மா போயிருக்காங்க, அம்மாவோட இடம் வந்து கொண்டிருக்காங்க. உங்களுக்கு இல்லையா? நீங்க கிரேட் என்ன? ரைட் ரைட் ரைட். என்ன 16 வயசுக்கு பிறகு என்ன? ஓகே ஓகே ரைட் ரைட். சரி. ஓகேடா, நாங்க இப்ப என்ன பார்த்து கொண்டு இருக்கிறோம்? 3ஆம் பாடம் பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன லெசன் 3ல கடைசியா என்ன பார்த்தோம்னா நான் மறந்துட்டேன், இருக்கா சொல்லுங்க. இரும எண்களை 16 எண்களா மாற்று இது செய்த மாற்றிடு சேலம். முதலாவது என்ன கேள்வி செஞ்சம்மா? இல்ல மிஸ், கேள்வி செய்யல, ஸ்டார்ட் பண்ண போறது. ரைட். ஓகே ஓகே. ஸ்கிரீன் தெரியுதா? ஓ மிஸ். ஓகே. இன்னைக்கு நாங்க இரும எண்களை அதின்ம எண்களாக மாற்றுதல், அதாவது சுவித எண்களை தசமம் எண்மம் மற்ற 16 எண்முறைகளை மாற்றுவது, அதன் மாறுதலை செய்ய போறோம். இரும எண்களை பதின்ம எண்களாக மாற்றுதல். ஹெடிங் போட்டுட்டீங்களா? ஹெடிங் போட்டிருக்கீங்களா தீபிகா? இல்ல மிஸ், கொஞ்சம் ரைட்டா. ஓகே ஓகே ஓகே. இரும எண்களை பதின்ம எண்களாக மாற்றுதல். Binary number, convert binary number to decimal. பதின்ம எண்களுக்கு 10க்கு அடி 10க்கு அடி 2ல இருக்கிறது அடி 10க்கு மாத்தப்படும். சரி பாப்போம். முதலாவது 1 1 0 0 1 அடி 2. சரியா? ரைட். அடி 2ல இருக்கிறத நாங்க எப்படி மாத்துறோம்? முதலாவது அடி 2ல இருக்கிறது என்ன இடத்துல இருக்கும்? 2 0ஆம் மடக்குல இருக்கு. எஸ். அப்ப 1 தர 2 0ஆம் மடக்கு. 1 தர 2 0ஆம் மடக்கு என்னடா? 1. 0ஆம் மடக்குல நாங்க எப்பவுமே எங்களுக்கு பெறுமதி 1. 1 தர 1 1. செகண்ட் ஒன், 2வது அடி. 2 எத்தனாவது அடியில இருக்குது? 0 தர 2 முதலாம் அடி. முதலாம் மடக்கு. அப்ப என்ன வரும்? 0 தர 0 தர 2 0. எப்படி 2? 2 2. அப்ப அதோட பெறுமதி எங்களுக்கு 0. எப்பவுமே 0 தர எந்த பெறுமதி இருந்தாலும் அது எங்களுக்கு 0வா தான் வரும். ரைட். 3வது பாருங்க. 3வது எத்தனையாம் அடுக்குல இருக்கு? 2 0 தர 2 2ஆம் அடுக்கு. 2ஆம் அடுக்கு. அப்ப என்னன்னு பெருக்குவோம் நாங்க? 0 தர 0 தர 4 4. அப்ப எங்களுக்கு பெறுமதியும் 0 தான். ரைட். அடுத்தது 1 1 தர 2 3ஆம் அடுக்கு. அப்ப 3ஆம் அடுக்குன்னு சொல்லிக்க எங்களுக்கு பெருமானம் 8 வரும். சோ 8 தர 1 8. அடுத்தது 1 தர 2 4ஆம் அடுக்கு எங்களுக்கு 16. அப்ப 1 தர 16 16. சரியா? முதலாவது பாருங்க, 0ஆம் அடுக்குல இருக்கு. அப்ப 1 தர 2 0ஆம் அடுக்கு 1 பெருமானம் எங்களுக்கு 1 2 1.
அடுத்தது 0 தர 2 ஓராம் மடக்கு 0 தர 2 0. அடுத்தது 0 divide, so multiply 2 இன் 2 2ஆம் மடக்கு எங்களுக்கு 4. 0 தர 4 0. அடுத்தது 1 தர 2 3ஆம் மடக்கு 1 தர 8 ஈக்குவல் டு 8. 1 தர 2 4ஆம் மடக்கு 1 தர 16. அடுத்தது எங்களுக்கு 16. அப்ப இதை நாங்க எப்படி கூட்ட முடியும்? 16 1 17. 17 மட்டும் 7 3 14 3 15 கஞ்சலதி ஒரு மிச்சம் 25 அடி 10. சரியா? ரைட். இது இருக்கா கொள்ளுங்கடா. இதுல ஏதும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல மிஸ். ரைட். ஓகே, எழுதி கொள்ளுங்கப்பா. போன வீக் ஸ்கூல் ட்ரிப்பா போனீங்க? ஸ்கூல் ட்ரிப் போனீங்களா போன கிழமை? ஸ்கூல் ட்ரிப் இல்ல மிஸ். அப்ப இங்க போறேன்னு அப்படி ட்ரிப்போ என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் ஸ்கூலால போறீங்களா? இல்ல இல்ல ஸ்கூல் இல்ல மிஸ், ஃபேமிலி ட்ரிப். ரைட் 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 ரைட். ஓகே ஓகே. ரைட், எழுதிட்டு சொல்லுங்கடா. ஓகே மிஸ். ரைட். ஓகே. அடி 10 அதுவெல்லாம் போட மறக்க கூடாது. அடி 2 இது அடி 10. அதுலதான் எங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுச்சுன்னா. ரைட். அடுத்த கேள்வி பாப்போம். அடுத்த கேள்வி நீங்க ட்ரை பண்ண போறீங்க. 2வது கேள்வி நீங்க ட்ரை பண்ணுங்க பாப்போம். 1 1 1 கவனமடா, மாறி போட்டுற கூடாதா? 1 1 1 0 1 1 0. ரைட், கவனம். ஓகே, பாப்போம் சரியான விட எடுக்கிறீங்களா பாப்போம்.
118 அடி 10. 118 அடி 10. ரைட் பாப்போம். அக்கா 0 தர 2 0 மடக்கு 0 2 ஓராம் மடக்கு 2 2 2 2ஆம் மடக்கு 4 1 4 2 3ஆம் மடக்கு 8 2 4ஆம் மடக்கு 16 2 5ஆம் மடக்கு 32 2 4ஆம் மடக்கு 64 64 32 16 4 2 படி எத்தனை வரும் எங்களுக்கு 10. 118 அடி 10. சரியா? ஓகே மிஸ். ஓகே ரைட். அப்ப இரும எண்களை பதின்ம எண்களாக மாற்றுறதுல நாங்க 2 கணக்கு பார்த்துட்டோம் என்ன? சரி, அடுத்ததட எண்ம எண்களை பதின்ம எண்களாக மாற்றுதல். சரியா? எண்ம எண்களை அடி 8ல இருக்கிறத நாங்க அடி 10க்கு மாற்ற போறோம். அடி 8ல இருக்கிறத அடி 10க்கு மாற்ற போறோம். அடி 10க்கு. ரைட். அது எப்படி பாருங்க. அது அடுத்த கேள்வி. 137, அதாவது 1 3 7 அடி 8 அடி 10க்கு நாங்க மாத்த போறோம். சரியா? அப்ப அடி 8ல இருக்கிறது இப்ப முதலாவதுங்களுக்கு என்ன பெருமானத்துல இருக்கும்? முதலாவது 7 தர 8 0ஆம் மடக்கு. அப்ப 7 தர 1 7. ஏன் எங்களுக்கு 1 தெரியும் தானே? அடி 0ல இருக்கிறது எப்போ உங்களுக்கு ஒரு பெருமானத்தை தரும். அடுத்தது 3 தர 8 1ஆம் மடக்கு 8. அப்ப 3 24. அடுத்தது 1 தர 8 2ஆம் மடக்கு 8 2ஆம் மடக்கு 8 64. 1 தர 64. அப்ப இனி 64 24 7 7 4 4 8 6 4 4 8 8 8 2 10 16க்கு 6 எழுதி ஒரு மிச்சம் 96. அப்படியா? 96 அடி 10. 95 அடி 10. சரியா? விளங்குதா? சரி. ஓ மிஸ். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எண்ம எண்களை பதின்ம எண்களாக மாற்றுதல். கன்வெர்ட் ஆக்டல் டெசிமல். ஓகே மிஸ். ரெண்டாவது கேள்வி நீங்க ட்ரை பண்ண போறீங்க. 1 2 3 5 அடி 8. 1 2 3 5 அடி 8. இது ஒருக்கா நீங்க செய்யுங்க. சரி மிஸ். 1 அடி 8. நான் டக்குன்னு உங்களுக்கு ஒருக்கா எக்ஸசைஸ்கள் அனுப்புறேன். அதே ஒருக்கா செய்துட்டு அனுப்புங்க பாக்குறேன்னா.
ஓகே ரெண்டாவது செய்துட்டீங்கன்னா ரைட் ஓகே. ரெண்டாவது என்ன விட வந்துச்சு? 669 அடி 8 அடி 10 சரி அடி 10 ரைட் ஓகே. அப்ப 8 0 மடக்கு 1 8 1 மடக்கு 8 8 2 மடக்கு 64 8 3 512 சொன்னாங்க. 512 128 24 5 போட்டுன்னா 669 சரிதானே? ரைட். நான் இதுல வந்து டவுன்லோட் பண்றேன் வரேன். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா 16 மகன்களே அடி 16ல இருக்கிறத நாங்க வந்து டெசிமலுக்கு மாத்த போறோம். 10 மாற்ற போறோம். அடி 16ல இருக்கிறத உங்களுக்கு தெரியும். அந்த ஏபிசிடி என்று வந்து அது என்னன்றது எங்களுக்கு தெரியும். என்ன கணக்குல வந்து எங்களுக்கு அப்ப சி என்றது எங்களுக்கு 12 குறிக்கும். அப்ப 12 தர 16 0 மடக்கு 1 2 தர 16 1 மடக்கு அது 16 32 1 தர 16 2 மடக்கு 16 தர 16 286 286 32 12 இவ்வளவு சேர்த்தா 300 10 மடக்கு என்று வரும். சரிதானே? இது இருக்கா செய்து கொள்ளுங்க. இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்கம்மா. சரி மிஸ். சரியான ஒர்க் ஷீட் ஒன்று கிடைக்குது இல்லையே. நான் டிலீட் பண்றேன்னு பாரு. வருதுதா? சரி மிஸ். டிவி நான் உங்களுக்கு 2 ஒர்க் ஷீட் அனுப்பி இருக்கிறேன். சரியா? 2 ஒர்க் ஷீட் அனுப்பி இருக்கிறேன். அதே ஒரு பாக்க ஏழுமா இப்போ இல்லாட்டி பிறகு பாருங்க. சரி இப்ப வேணாம் பிறகு பாருங்க. செய்து முடிச்ச பிறகு எனக்கு அந்த ஒர்க் ஷீட்ல இருக்க செய்துட்டு அனுப்புங்க அம்மாவா. நான் கரெக்ட் பண்ணி அனுப்புறேன் பாக்குறேன்னா. இல்லாட்டி இன்னும் தேவை என்று சொன்னா சொல்லுங்க, நான் பார்த்து அனுப்பி விடுறேன். எனக்கு நான் முடிச்சு விடுறேன். அதுக்கு பிறகு நீங்க அதுகளை பார்த்துக்கொள்ளும். இன்னைக்கு அடுத்தது 16 இதை நீங்க செய்து கொள்ளுங்கடா. 2B 16 அடி 16 22B அடி 16 சிக்னல் ப்ராப்ளமா பிபி? தீபிகா சிக்னல் ப்ராப்ளமா? ப்ளூடூத் கனெக்ட் ஆகிருக்குது அதுதான்.
ரைட் ஓகே. இது இருக்கா செய்யுங்கடா. இது 16 அடி 16 22B அடி 16. சரி மிஸ். செய்யுங்க டிபி. ஒரு 2 மினிட்ஸ்ல வரேன்னா செய்யுங்க. ஓகே மிஸ். ஓகேயா? ஓகே மிஸ். ரைட். என்ன ஆன்சர் வந்துச்சு? 555 அடி 10. வெரி குட். ரைட் ஓகே. நெக்ஸ்ட். அடுத்ததா இரும எண்களை எண்ம எண்களாக மாற்றுதல். இரும எண்களை எண்ம எண்களாக மாற்றுதல். இது ஒருக்கா கேளுங்க சார் சொல்றதையா. இது வந்து நாங்க முதல்ல ஒரு சார்ட் ஒன்று போட்டிருந்தோம், கண்டுபிடிக்கிறதுக்கு லேசன்னு சொல்லி ஒண்ணு தந்திருந்தேன். எஸ், அது என்னத்துக்கு தந்தனா இரும எண்களை பைனரி டு டெசிமல் டு பைனரியா இல்லாட்டி அது இரும எண்களை பதின்ம எண்களாக மாற்றுறதுக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓ மிஸ். இது வந்து இரும எண்களை எண்ம எண்களாக மாற்றுறதுக்கான ட்ரிக்கா? சரியா? ரைட். இது ஒருக்கா பாருங்க. எண்களை எவ்வாறு அடி 8ற்கு மாற்றம் செய்தல். அப்ப அடி 2ல் காணப்படுகின்ற எண்களை வந்து 2 விதமாக நாங்கள் மாற்றம் செய்ய முடியும். உங்களுக்கு தெரிய வேண்டும். நாங்கள் அடி 2ல் காணப்படுகின்ற எண்களை அடி 8ற்கு 2 விதமாக நாங்கள் மாற்றம் செய்ய முடியும். அதாவது அடி 2ல் காணப்படுகின்ற எண்களை அடி 8ற்கு இதில் 2 முறையை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று நேரடியாக மாற்றம் செய்வது, இதனைத்தான் நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம். அடுத்த இன்னொரு முறை இருக்கின்றது, எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் படித்திருக்கின்றோம். அடி 2ஐ அடி 10ஆக மாற்றம் செய்ய முடியும்.
பின்னர் அடி 10ஐ அடி 8ஆக மாற்றம் செய்ய முடியும். இவ்வாறும் செய்ய முடியும். ஆனால் இவ்வாறு அடி 10க்கு மாற்றி அடி 8க்கு மாற்றுகின்ற போது வந்து நேரம் கூடுதலாக செலவு செய்யப்படும். பெரிய எண்களை அதை செய்வது கொஞ்சம் கடினமாக காணப்படும். நீண்ட எண்களை வந்து மாற்றம் செய்வது கடினமாக காணப்படும். ரைட். இதிலே நாங்க பார்க்க போகின்றோம் வந்து இந்த இரும எண்களை எண்மண்களாக மாற்றுவதற்கு முன்னம் இதற்குரிய ஒழுங்கமைப்புகளை தெரிய வேண்டும். சாதாரணமாக 0 0 என்ற ஒரு ஒக்டல் எண் என்றால் இந்த ஒக்டல் எண் டெசிமல் பைனரி தரப்படுகின்றது. அப்ப 0 என்ற ஒரு ஒக்டல் அடி 8 எண்ணுக்கு வந்து 11 எண்ணும் 0ஆகத்தான் காணப்பட போகுது. சரியா? ரைட். அதனுடைய இரும எண்களை பார்த்தோம்டா இரும எண்ணும் 0 தான். இரும எண்ணும் 0 தான். இங்கே வந்து எண்ம எண்கள்ல வந்து 0 தொடக்கம் 7 வரைக்கும் தான் காணப்படுகிறது. 0 1 2 3 4 5 6 7 வரை காணப்பட போகின்றது. ஆகவே எங்களுக்கு தெரிய வேண்டும் ஒரு 7 ஆகக்கூடிய எண்ணை 7 தான் ஒக்டல்ல காணப்படுகின்ற அதிகூடிய பெருமதி கூடிய எண்ணாக காணப்படும். அந்த 7 எண்ணை வந்து நாங்கள் இரும எண்ணுக்கு மாற்றுகின்ற போது எங்களுக்கு தேவையானது வந்து 3 பிட்கள். 3 பிட்கள். அதாவது 7ஐ நாங்கள் பிரித்தோமாயிருந்தால் 1 1 1ஆக காணப்படும். அப்ப எனவே நாங்கள் எல்லா எண்களையும் அதாவது ஒக்டல் எண்களை நாங்கள் இரும எண்களுக்கு மாற்றுகின்ற போது ஒவ்வொரு இந்த குறியீடுகளை நாங்கள் 3 பிட்களிலே மாற்றம் செய்ய போறோம். 3 பிட்களில் மாற்றம் செய்ய போறோம். நாங்கள் திருப்பி சொல்லுங்க கவனியுங்கள். அப்ப ஒக்டல் எண்கள்ல வந்து ஆகக்கூடிய குறியீடு வந்து 7ஆக காணப்பட போகுது. பெருமதி வாய்ந்த குறியீடுகளாக காணப்பட போகின்றது. 7ஐ நாங்கள் இரும எண்ணுக்கு மாற்றுவதற்கு 7ஐ வந்து நாங்கள் இரும எண்ணுக்கு மாற்றுவதற்கு எங்களுக்கு அதாவது 7 காணப்படுமா இருந்தா இதை நாங்கள் பிரிக்கின்ற போது 3 முறை ஒரு மிச்சம். இதை பிரிக்கின்ற போது 1 முறை ஒரு மிச்சம். மீண்டும் பிரிக்கின்ற போது 0 முறை ஒரு மிச்சம். கீழே மேல் நோக்கி எழுதுகின்ற போது உங்களுக்கு 1 1 பெருமானம் பெறப்போகின்றது. எனவே நாங்கள் எல்லா எண்களையும் 3 பிட்களிலேயே நாங்கள் என்ன செய்கிறோம்? இருமண்களாக வெளிக்காட்டுகின்றோம். சரியா? 3 பிட்களிலேயே இருமண்களாக வெளிக்காட்டுகின்றோம். எனவே நான் பாருங்க 0ஐ நாங்கள் பைனரிக்கு மாற்றுகின்ற போது 0. ஆனா 3 பிட்களில் என்ன செய்ய முன்னுக்கு 2 0 போட்டு காட்டுகின்றோம். அதே மாதிரி 1 எண்ணுக்கு நாங்கள் மாற்றுகின்ற போது அதற்கு 1 பெற போது விட ஆகவே முன்னுக்கு 2 0 போடுகின்றோம். 2 எண்ணை நாங்கள் மாற்றம் செய்கின்ற போது 1 0 காணப்படும்படியாக முன்னுக்கு ஒரு 0 போட்டு அப்ப 0 1 0ஆக காணப்பட போகுது. அதே மாதிரி 3ஐ மாற்றம் செய்கின்ற போது 1 1 படியாக வரும். அப்ப 0 1 1ஆக போடுகின்றோம். அதே மாதிரி 4ஐ மாற்றம் செய்கின்ற போது 1 0 0ஆக காணப்பட போகுது. அதாவது 1 0 0ஆக காணப்பட போகுது. அதுல பிரச்சனை இல்லை. 5ஐ மாற்றம் செய்கின்ற போது 1 0 1ஆக காணப்படும். அதே மாதிரி 6ஐ மாற்றம் செய்கின்ற போது 1 1 0ஆக காணப்பட போகின்றது. ரைட். இவ்வாறு நாங்கள் ஒக்டல் எண் அடி 8ஐ கொண்ட எண்கள் 11 எண்கள் அதற்கிடையே வந்து நாங்கள் எவ்வாறு இரும எண்களுக்கு மாற்றுவது என்பதை பற்றி பார்க்கின்றோம். வினாக்கு செல்லலாம். வந்து 1 1 1 0 1 1. அந்த சாடை ஒருக்கா போடுவோமா தீபி? ஆகவே முன்னுக்கு 2 0 போடுவோம். மிஸ் போட்டுட்டேன். ரைட் போட்டுட்டீங்க. ரைட் ஓகே. அப்ப அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க. ஹெட்டிங் கொண்டு இரும எண்கள் எண்ம எண்களாக இவ்வாறு நாங்கள் ஒக்டல் எண் அடி 8ஐ கொண்ட எண்கள் 11 எண்கள் என்ன கொஞ்சம் பெரிய எண்ணா நாங்க பார்க்க போறோம். ரைட். இதே ஒருக்கா செய்யுங்க பாப்போம். 1 1 1 0 1 1 2 எண்ம எண்களாக மாற்றுறது 1 பார்த்துட்டு அடுத்த செய்வோமா? சரி மிஸ். விளங்கப்படுத்துற பாருங்க. அட்டவணையில வந்து ஒவ்வொரு எண்ம எண்களுக்கும் 3 பிட்களிலே இரும எண்கள் குறிப்பிடுது. ஒவ்வொரு
ஒவ்வொரு எண்களுக்கு மூன்று பிட்களிலே இரு எண்களை குறிப்பிடுகின்றோம். ஆகவே நீங்கள் இதிலே தெரிய வேண்டியபடி இருக்குது 1 1 0 1 1 1 0 1 1. இதை நாங்கள் பின்னிக்கிறது பார்ப்போம். பின்னிக்கிறது மூன்று பிட்டா பார்க்க வேண்டும். பின்னிக்கிற முதல் 3 பிட்களும் எங்களுக்கு ஒரு எண்மனை குறிப்பிடும். அடுத்த 3 பிட்களும் இன்னொரு எண்மனை குறிப்பிட போகின்றது. ரைட். எனவே நாங்கள் 3 பிரிக்க வேண்டும். 3 நாங்கள் பிரிக்க வேண்டும். பிரிக்கிற போது இங்கே 0 1 1 ஒரு பகுதியாகவும் இந்த 1 1 1 அடுத்த பகுதியாக காணப்படுகின்றது. ஒவ்வொன்றுக்குரிய நாங்கள் எண்ணி பார்க்க போகின்றோம். 0 1 1 எதற்குரிய பெருமானம்? 1 1 சொல்லப்படுகின்ற போது அது 3க்குரிய பெருமானம். சாதாரணமாக நாங்கள் பார்த்தோம் என்றால் 1 இது 2னுடைய 0 இது 2னுடைய 1வது 2னுடைய 2வதாக காணப்பட போகுது. எனவே 2னுடைய 0 1 2னுடைய 1 2 அப்ப 3ஆக காணப்பட போகின்றது. இதற்குரிய எங்களுக்கு 3 கிடைக்கப்படும். அடுத்ததாக 1 1 1 பார்த்தோம்னா 7ஆக காணப்படும். 1 2 + 10 + 4 அப்ப 7ஆக காணப்பட போகின்றது. எனவே இந்த எண்ணுக்குரிய எண்மண்ணாக 7 3 அடியட்டாக இது விளங்குதா தீபி? அந்த சாடு உங்களுக்கு ஞாபகத்துல இருந்தா அதுதான் நாங்க அந்த அடி 16க்கு மாத்துறதுக்கும் இப்படித்தான் நாங்க பிரிச்சு பார்த்தோம்னா ஒரு சின்ன பெருசுக்கு மாற்றங்களை இந்த மாதிரியாக நாங்க கூட்டு சேர்த்துதான் செய்ய வேண்டி இருக்கு. அப்ப அடி 2ல இருக்கிறத நாங்க அடி 8க்கு மாத்தேக்குள்ள இந்த மாதிரி மாத்த வேண்டி வரும். சரியா? 3 ஜோடியா நாங்க பிரிக்க வேணும். அந்த ஜோடிகளுக்கு ஏற்ற நம்பர்ஸ் நாங்க போட்டா அடி 8க்குரியதை நாங்க கண்டுபிடிக்கலாம். சரியா? சோ இது விளங்குதாடா? இது விளங்குதா? இது எப்படி வந்ததுன்றது விளங்குதா? அந்த 2 0ஆம் அடுக்கு 2 1ஆம் அடுக்கு 2 2ஆம் அடுக்கு எல்லாம் போட்டு அந்த கூட்டக்குள்ள வாருங்க. இந்த நம்பர் பாருங்க. இந்த நம்பர் 0 1 1ன்றது 0 எனக்கு ஒருக்கா நாங்க எழுதின நம்பர்ஸ் சொல்லுங்கடா. நாங்க எழுதி இருக்கிற நம்பர் என்னது? 1 1 1 1 1 0 1 1. சரி, 1 1 1 ரைட். பாருங்க 1 1 எங்களுக்கு பைனரியில 1 1 இருந்தா டெசிமலுக்கோ ஆக்டலுக்கோ என்ன நம்பர் பெறுமதி? 7. என்ன நம்பர்? 7. 1 1 1 பைனரியா இருக்கேக்குள்ள எங்களுக்கு டெசிமலுக்கோ இல்லாட்டி ஆக்டலுக்கோ என்ன நம்பரா இருக்கும்? 7 நம்பரா இருக்கும். 7. ரைட். அடுத்தது என்னது பைனரியில வந்திருக்கு? அடுத்த செட் 0 1 1. 0 1 1 என்ன நம்பர்ல வரும்? 3. ரைட். ஆக்டலா இருந்தாலும் டெசிமலா இருந்தாலும் உங்களுக்கு என்ன நம்பர் கொடுக்கும்? 3ஆம் நம்பர் கொடுக்கும். அதனாலதான் எங்களுக்கு என்ன வந்திருக்கு? 73 என்ற பெருமானம் எங்களுக்கு வந்தது. விளங்குதா? இப்ப விளங்குதா? அந்த சாடு கொஞ்சம் நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா இத ஞாபகம் அந்த சாடு நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னாதான் ஆக்டலுக்கும் பைனர் டெசிமலுக்குமான பெறுமதியை கண்டுகொள்ளலாம். சரியா? ரைட். இப்ப 73 வந்தது விளங்கிட்டு தானே? ரைட். அப்ப இதை ஒரு கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளுங்கடா. இதை ஒரு கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதே மாதிரி பிரிச்சு போடுங்க. முதல்ல எழுதி இருப்பீங்க. அப்ப கலர் பென்ஸ் பாவிச்சு எழுதி கொள்ளுங்க.
கலர் பென்ஸ் பாவிச்சு பிரிச்சு இது எப்படி வந்ததுன்றதை போட்டுக்கொள்ளுங்க. அதுல அந்த சார்ட்ல காட்டினது விளங்கினது தானே டிவி? மிஸ். எஸ், பைனரி எண். பைனரியில இருக்கிற நம்பரை நாங்க பெரிய நம்பருக்கு 8க்கோ இல்லாட்டி 10க்கோ மாற்றிக்கல அந்த சார்ட்டை நாங்க ஞாபகத்துல எப்பவும் வச்சுக்கணும். அப்ப நீங்க கொஞ்சம் பாடமாக்கி வச்சுக்கணும். அப்ப